மறுமணமே செஞ்சுக்காம வாழக்கூடிய 3 ஹீரோக்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதில் பிரசாந்த் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட சோகங்கள் நிறைஞ்சிருக்கு. அது என்னன்றதை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நாம் பார்த்த திரைப்படங்களில் காதலும் கல்யாணமும் சந்தோஷமாக முடியுது. ஆனால் சில நேரங்களில் அந்த ஹாப்பி என்டிங் நிஜ வாழ்க்கையில் கிடைக்கிறது கஷ்டம். திரைப்பட உலகில் பல பிரபலங்கள் திருமணம் செய்த பிறகு வந்த மனமுற்றும் மனக்கசப்பால் வாழ்க்கையுடைய துணையோடு பிரிஞ்சு வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. விவாகரத்துக்கு பிறகு மீண்டும் திருமணம் செய்து கொள்ளக்கூடிய பிரபலங்கள் பலர் இருக்க, அதற்கு மாறாக சில நடிகர்கள் மட்டும் வாழ்க்கையை ஒரே முறை தேர்ந்த வாழ்க்கை துணையுடன் முடிச்சுட்டு மீண்டும் திருமணம் செய்யாமல் தனியாகவே வாழ்ந்துறாங்க. இதில் ராமராஜன், பிரசாந்த் மற்றும் பார்த்திபன் போன்ற பிரபல நடிகர்கள் எப்படி முதல் திருமணத்திற்கு பிறகு மீண்டும் திருமணங்கள் செய்யாமல் இருக்காங்க, தங்களை வாழ்க்கையில் அப்படி செய்யாமல் செட் ஆகாதுன்னு அவங்க இப்போ அப்படியே தான் வாழ்ந்து வந்துட்டுருக்காங்க. திரையுலகம் அப்படின்றது பல பரிமாணங்களை கடந்து செல்லக்கூடிய ஒரு பளபளப்பான பயணமாக இருக்கலாம். புகழும் பணமும் இருக்கிறதுனால அந்த அழுத்தங்களை சமாளிக்க தவிக்கும் பல பிரபலங்களுக்கிடையே மனக்கசப்புகள் உருவாகுது. பல்வேறு நடிகர்கள் மற்றும் நடிகைகள் காதலின் உச்சத்தில் திருமணம் செஞ்சாலும் சில ஆண்டுகளில் அந்த உறவு முறிஞ்சிடுது. பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் இவர்களது விவாகரத்தை பேசும் பொருளாக மாறும் அளவுக்கு வந்துவிடுது. அதற்கப்புறமாக ராமராஜன் அவர்கள் திரையுலக வாழ்க்கை பார்த்திங்கன்னா 1980களில் கிராமத்து கதைகளின் இளவரசனாக விளங்கியவர். கரகாட்டக்காரன், நம்ம ஊர், நல்ல ஊர், எங்கள் ஊர் காப்பான், அதற்கப்புறமாக விவசாயி மகன் போன்ற படங்களில் பாக்ஸ் ஆஃபீஸில் மெகா ஹிட் அடித்தார். நளினி என்ற நடிகையை 1987 காதலித்து திருமணம் செஞ்சார். இருவருக்கும் இரட்டை குழந்தைகள் பிறந்தது. 2000 ஆண்டில் தங்கள் உறவு குறித்து ரொம்பவே பார்த்திங்கன்னா உறவு முறிஞ்சிருச்சு அப்படின்னு விவாகரத்து வாங்கி பிரிஞ்சுட்டாங்க. பிறகு எந்த திருமணத்திலும் ராமராஜன் ஈடுபடலை. மீண்டும் குடும்ப வாழ்க்கையை தொடராமல் தனிமையிலேயே தன்னை கலைத்துறையிலும் அரசியலையும் நிலைக்க வச்சார். அடுத்ததாக பிரசாந்த். குறுகிய திருமணம், நீண்ட தனிமை அப்படின்னு தான் சொல்லணும். நடிகர் பிரசாந்த் அவர்கள் ஜீன்ஸ், காதல் கவிதை, கண்ணெதிரே தோன்றினால் பல திரைப்படங்களில் நடித்து 90s ஹீரோயினுடைய ஹாட் ஃபேவரட்டாக இவர் இருந்தார். சினிமா குடும்பத்தை சேர்ந்தவர் என்பதனால அவருடைய பயணம் கலை முக்தியோடு தொடங்குச்சு. 2005 கிரகலட்சுமி என்ற பெண்ணோட திருமணம் செஞ்சார். சில மாதங்களில் திருமணம் முறிஞ்சிருச்சு. கிரகலட்சுமி ஏற்கனவே முதல் திருமணத்தை மறைச்சிருப்பதாக வழக்குகள் நடந்துச்சு. பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. 2009 நீதிமன்றம் அந்த திருமணத்தை தடை செஞ்சுட்டாங்க. அதற்கப்புறமாக அதன் பின்னாடி 15 ஆண்டுகளுக்கு மேலாக பிரசாந்த் எந்த திருமணமும் செஞ்சுக்கல. 2024 அவர் 2ஆம் திருமணத்திற்கான திட்டத்தில் இருக்கிறதாக தியாகராஜன் அறிவித்தார். இன்ன வரைக்கும் அது நடக்கவே இல்லை. அடுத்ததாக பார்த்திபன். திரைத்துறையில் மிகப்பெரிய அளவில் ஒரு இயக்குனர், கதாசிரியர், அதற்கப்புறமாக நிறைய பார்த்தோன்னா நடிகர்னு பல பரிமாணங்களை வெளிக்கொண்டு வந்தவர். சொர்ணமுகி, அரிய பாதை, 1000ல் ஒருவன், வெற்றி கொடிகட்டு, அழகி போன்ற படங்களில் அவருடைய நடிப்பு திறமையை மிக அழகாக காட்டியிருப்பார். 1990 நடிகை சீதாவை திருமணம் செஞ்சுக்கிட்டார். 2 மகள்கள், 1 மகன். 2001 இருவரும் விவாகரத்து வாங்கிட்டாங்க. பின்னர் பார்த்திபன் எந்த திருமணமும் பண்ணிக்கல. பல நேரங்களில் ஊடகங்களிலும் அவர் தனது தனிமையை ஆராய்ச்சி படைப்பாற்றலுக்காக பயன்படுத்துவதாக சொல்வார். இந்த மூவரும் திரையுலகில் நீண்ட காலமாக ரொம்பவே பரிணாமமாக செயல்பட்டு வந்துட்டுருக்காங்க. விவாகரத்துக்கு பிறகு மன அழுத்தத்தில் தள்ளப்படாமலேயே மீண்டும் குடும்ப வாழ்க்கையை தேர்ந்தெடுக்காமல் தங்கள் தனிமையை ஒரு ஆற்றல் மிக்க வாழ்வாக மாற்றியிருக்காங்க. இதனாலேயே திருமணத்தை தவிர்த்து தனிப்பட்ட வாழ்க்கையை இவங்க மிகப்பெரிய அளவில் மேற்கொண்டு வந்துட்டுருக்காங்க. வாழ்க்கையில் ஒவ்வொருவருக்கும் தனி சிந்தனைகள், தனிப்பட்ட உத்திகள் இருக்கலாம். பிரபலங்களாக இருந்தாலும் அவர்கள் வாழ்க்கையிலும் ஏற்படும் தவறுகள் அல்லது முடிவுகள் தனிப்பட்டவை தான். இன்றைக்கும் சமூக ஊடகங்களில் இவர்களுடைய தனி வாழ்க்கை நேர்மையாகவே வெளிப்படுத்தப்பட்டு வந்துட்டுருக்குன்றதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது போல் இருக்கக்கூடியவர்களை பற்றின்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.